ஆனால் பேரரசெல்லாம் ஒரு 7 வரிசையா படங்கள் கிட்டு கொடுத்தாருல சார். ஒரே நீங்க சொன்ன மாதிரி பேட்டர்ன் ஒன்னா இருக்கு. 2 படம் தாங்க கிட்டு கொடுத்தாரு. அவர் என்னமோ ஒரு 100 படம் எடுத்த டைரக்டர் பாலச்சந்தர் மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்ல. முதல் படம் வந்து திருப்பாச்சி, 2வது படம் சிவகாசி, 2 படம் தான் ஹிட். 3வது படம் திருப்பதின்னு அஜித்துக்கு போனப்பே ஃபிளாப் ஆயிட்டாரு. அப்புறம் விஜயகாந்த் கூட்டிட்டு போய் ஒரு படம் எடுத்தாரு தருமபுரின்னு, அட்டர் ஃபிளாப். அதுக்கு அடுத்து அவர் எடுக்கிற படத்தை பாக்குறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பரத் வச்சுலாம் ஆக்ஷன் பரணி நிறைய எடுத்தாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, வெற்றி பெற்ற இயக்குநர்கள்ல பல பேருக்கு அவங்க படைப்பையே அவங்களால திரும்ப தாண்ட முடியல. ஒரு அழகியை தாண்டி தங்கர் பச்சான் இன்னொரு படத்தை கொடுக்க முடியல. ஒரு வெயிலையோ ஒரு அங்காடி தெருவையோ தாண்டி ஒரு வசந்த பாலன் அடுத்த படத்தை கொடுக்க முடியல. அப்ப ஒரு பருத்தி வீரனை தாண்டி அமீர் இன்னொரு ஹிட் கொடுக்க முடியல இப்போ வரைக்கும். அடுத்த மணிரத்னம் படம் என்ன பண்ண போறாரு, என்ன அப்டேட் வரப்போகுது, இன்னும் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அவர்கிட்ட மட்டும் என்ன இருக்கு? நிறைய ஃபிளாப். பொன்னியின் செல்வன் படிச்சவனா கொஞ்சம் பேர் டென்ஷன் ஆயிட்டான் இந்த படத்தை பார்த்துட்டு. ஆனாலும் ஏன் அவருக்கு நிக்கிறாருன்னா, அவருக்கு பின்னாடி ஒரு நிறுவனம் இருக்கு. சங்கர் அந்த வாய்ப்பு தவறு இருக்காரா? ஏன்னா நீங்க சொல்ற அந்த கார்பரேட் செட்டப் இல்ல, அதாவது எல்லாமே நம்பி. சங்கருக்கும் மணிரத்னத்துக்குமான மிக முக்கியமான வேறுபாடு, மணிரத்னம் வந்து பிரம்மாண்டங்களுக்குள் மாட்டி கொண்டு வரல. நீங்க பிரம்மாண்ட படங்கள் எடுக்கிறது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போறவங்க, இப்ப நீங்க பாகுபலி மாதிரி படம் எடுக்கிறவங்க இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த காணாமல் போயிட்டாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப இல்ல சினிமால அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இவங்க எல்லாம் ஒரு பர்டிகுலர் காரணம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு காரணம். அப்படின்னா என்ன காரணம்? அது இவ்வளவு பேரும் போனதுக்கு ரீசன் வந்து ஒரு ரீசன் இது. Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்துட்டு கொடிகட்டி பறந்த இயக்குனர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 படம் ஹிட்டு 6 படம் ஹிட்டு கொடுத்தவங்க, அடுத்த தமிழ் சினிமாவோட இவங்க தான் வந்து சிறந்த இயக்குனர் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்படின்லாம் இருந்தவங்க திடீர்னு ஒரு காலகட்டத்தில் ஃபேட் அவுட் ஆகுறாங்க, காணாமல் போயிடுறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி போயிட்டுருக்கு, எல்லாமே வந்துட்டு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இப்போ பேரரசு போன்றவங்களாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ மேடைகளில் பார்க்குறோம் அவரை. ஆனால் திரும்ப ஒரு இயக்குனராக பணியாற்றுவாரான்னு கேட்டால் அந்த மாதிரி ஐடியா எதுவுமே இருக்க மாதிரி தெரியல இப்போ வரைக்கும். எங்கே அவங்களாம் காணாமல் போகிறாங்க சார்? இல்லை, அவங்க ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வர தயாராக இருக்காங்களா தான் நீங்கள் கேட்கலாம். ஆமாம். அது உலகத்தின் ஆகச்சிறந்த இயக்குனர்கள் உட்பட எல்லாருமே ஒரே ஒரு கதையைத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க. நீங்கள் பாலுமகேந்திரா படங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட்டைவால் குருவி, சதி லீலாவதி எல்லாவற்றிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிப்படை ஒன்றா தான் இருக்கும். ஒரு கேரக்டர், ஒரு லவ்வர் இருக்கும்போது இன்னொரு அஃபேர் இருக்கிறது தான் கதையாக இருக்கும். எல்லா படங்கள்லேயே அப்படி தான் இருக்கும். மறுபடியும் ஒரே பேட்டர்னில் தான் எல்லா கதைகளும் இருந்துச்சு. இது நம்ம மறுக்க முடியாது. ஒன்றை காமெடியாக சீரியஸாக பண்ணியிருப்பார், மறுபடியும் இன்னொரு படத்தை வந்து காமெடியாக பண்ணியிருப்பார் சத்யலீலாவதியை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலில் ஒரு கட்டமைப்பு இருக்க ஒரு கதையை வந்து உருவாக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து சேதுங்கிற படம் ஜெயிச்சிருச்சு, அதே மாதிரி எதிர்பார்ப்பில் ஆடியன்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி படத்தை கொடுக்க முடியல அவரால். அதில் சேதுல என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு கல்லூரி வாழ்க்கை அப்படி ஜாலியாக போகும். மண்டேல நங்குன்னு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப மூளை குழம்பிருச்சு அப்படின்னோடனே எங்கேயே செல்லும் இந்த பாதைன்னு ஒரு சோக ட்ராக். அப்போ ஒரு வாழ்வியலில் ஏற்படக்கூடிய ஒரு குரூர யதார்த்தத்தை ஒரு பகுதியாகவும் ஒரு ஜாலியான ஒரு சீன். இப்போ 2 கலவை சரியாக இருந்துருச்சு. இன்பமும் துன்பமும் சம விகிதத்தில் கலக்கப்பட்ட ஒரு கதையாக சேது வந்துருச்சு. நீங்கள் அதுக்கு பின்னாடி உள்ள கதைகளில் அவருக்கு ஜாலியான ஒரு போர்ஷனை பண்ண முடியல. இப்போ இயக்குனர்களுக்கு இருக்க சிக்கல் என்ன தெரியுமா? சாமானிய மனிதர்களில் ஒருவராக இருக்கும்போது பார்த்த வாழ்வியலிருந்து தான் கடந்து வந்த பாதை, தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவமானங்கள், தான் வாழ்க்கையில் பார்த்த சந்தோஷங்கள், காதல், பரவசம், ஏதோ ஒரு உணர்வை வந்து ஒரு நூல் பிடிச்சி ஒரு கதை எழுதிடுவாங்க. அந்த ஒரு கதையை மெருகேற்றி நிறையா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி, நிறையா ஹீரோட்ட சொல்லி, ரிஜெக்ட் ஆகி இன்னொரு கம்பெனிக்கு போய் அப்போல்லாம் வந்து நல்ல பக்காவாக ரெடியாகி ஒரு படத்தை எடுத்துருவாங்க. அந்த படம் ஹிட்டான பின்னாடி அவங்களுக்கு அடுத்த படத்தில் வர்ற சம்பளம், அங்கீகாரம், அவங்கள பின்னாடி இருக்கிற கூட்டம், அவரை பாராட்டுறதுக்கான கூட்டம், விமர்சிப்பதற்கான கூட்டத்துக்கு பதிலாக பாராட்டுவதற்கான கூட்டம், இப்படி ஒரு செட்டப் வந்த பின்னாடியே சாமானிய மக்களோடு இருக்கக்கூடிய உறவு வந்து விடுபட்டோம். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து எழுதப்பட்ட கதைக்கும் ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து எழுதுகிற கதைக்கும் சின்ன டிஸ்டன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களாலே சேர்க்க முடியாது.
ஆனால் பேரரசுலாம் ஒரு 7 வரிசையா படங்கள் ஹிட்டு கொடுத்தாருல சார். ஒரே நீங்க சொன்ன மாதிரி பேட்டர்ன் ஒன்றா இருக்கு. 2 படம் தாங்க ஹிட்டு கொடுத்தாரு. அவர் என்னமோ ஒரு 100 படம் எடுத்த டைரக்டர் பாலச்சந்தர் மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்லை. முதல் படம் வந்து திருப்பாச்சி, 2வது படம் சிவகாசி, 2 படம் தான் ஹிட்டு. 3வது படம் திருப்பதின்னு அஜித்துக்கு போன போய் ஃப்ளாப் ஆகிட்டாரு. அப்புறம் விஜயகாந்தை கூட்டிகிட்டு போய் ஒரு படம் எடுத்தார் தருமபுரின்னு, அட்டர் ஃப்ளாப்பு. அதுக்கு அடுத்து அவர் எடுக்கிற படத்தை பார்க்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்புறம் பரத் வச்சுலாம் ஆக்ஷன் படம் நீ நிறையா எடுத்தார். அப்போ அவர் மொத்த படமே என்னென்னா, அவர் சரக்கு மொத்தமே 2 படம் தான். அது 2 ஒரே ஹீரோ படம். ஏதோ ஒரு முறையில் தப்பிச்சிருச்சு. இப்போ என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் ரன் படத்தில் வேகமாக ஓடி போய் வில்லன் வரும்போது சற்று இறக்கி விடுற மாதிரி ஒரு சீன் மாதவன் பண்ணியிருப்பார், ஒரு ஆக்ஷன் காட்சி மாதிரி. அந்த ஷாட் வந்து பயங்கரமாக வியப்பாக பேசப்பட்டுச்சு. அதை பற்றி லிங்குச்சாமி பின்னாடி சொன்னார், அந்த சற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டது வந்து வில்லனோ ஹீரோவோ கிடையாது, நான் தான் மாட்டிக்கிட்டேன். அடுத்த படத்தில் அது மாதிரி ஒன்றும் வைக்க முடியல. ஒரு வாட்டி தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வெற்றி பெற்ற இயக்குனர்களில் பல பேருக்கு அவங்க படைப்பையே அவங்களால திரும்ப தாண்ட முடியல. ஒரு அழகியை தாண்டி தங்கர் பச்சான் இன்னொரு படத்தை கொடுக்க முடியல. ஒரு வெயிலையோ ஒரு அங்காடி தெருவையோ தாண்டி ஒரு வசந்த பாலன் அடுத்த படத்தை கொடுக்க முடியல. அப்போ ஒரு பருத்தி வீரனை தாண்டி அமீர் இன்னொரு ஹிட்டு கொடுக்க முடியல இப்போ வரைக்கும். சந்தன தேவை வந்தால் மாறிடும் சொல்கிறாரு, அது இன்னும் வரல, அதனால சொல்கிறேன். அப்போ அவங்க கொடுத்த ஹிட்டுக்கே அப்போ சேரன் படத்தில் வந்து நீங்கள் வந்து அவருடைய தொடக்க படங்கள் எல்லாமே பாரதி கண்ணம்மா, பொற்காலம் எல்லாமே ஆட்டோகிராஃப்லாம் சூப்பர் ஹிட்டு. இடையில தேசிய கீதம்னு ஒரு படம் பெரிய ஃப்ளாப்பு முரளி வச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த படங்கள்லாம் ஒரு கொஞ்சம் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. தவமாய் தவம் இருந்து வரைக்கும் அவர் ட்ராவலில் வந்து பெரிய சிக்கல் இல்லை. அப்புறம் அவர் வந்து மாய கண்ணாடி, அவர் ஹீரோவாக நடித்த எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் எல்லாமே வந்து கடைசியாக ஒரு காதல் கதை ஒன்று நடித்தார். எதுவுமே அவருக்கு போகல. அப்போ இவங்களுக்கு என்ன ஆயிரும்னா, எப்படி வந்து திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ஒரு 8:30 மணியை போல் நீங்கள் வச்சுருக்கிற பாக்கெட்டில் வச்சுருக்கிற நோட்டு வந்து செல்லாதுன்னு கவர்மெண்ட் அறிவிச்சாங்களோ, அதே மாதிரி ஒரு கலைஞன் தான் சிந்தித்து வைத்திருக்கிற கற்பனைகள் இனிமே விற்பனை ஆகாது என்று ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, இந்த காலகட்டம் மாறும்போது அவங்களும் மாறிக்கிட்டே கொஞ்சம் மாறிட்டே. இப்போ பாரதி ராஜா படங்களை தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூட்டமாக போய் கொண்டாடினாங்க. பாக்கியராஜ் படங்களை தேட்டரில் போய் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் வந்துச்சு, சோபனா நடித்த ஒரு படம். நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கலைன்னு ஒரு ஐட்டம் சாங் அதில் போட்டுப்பாரு. அந்த ஒரு சாங்குக்காக, அப்போல்லாம் தொலைக்காட்சி வராத காலம், அந்த ஒரு சாங்குக்காகவே ஆடியன்ஸ் பூரா கும்பலாக போய் பார்த்துட்டு அந்த பாட்டு முடிஞ்சோன்னு வெளில வந்துடுவாங்க. தேட்டரில் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்த ஒரு காலகட்டம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே என்ன ஆகுதுன்னா, ஒரு இயக்குனர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அபிமானம்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த மரம் அதே தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பறவை வந்து வேற கிளை தேடி வேற சுவை தேடி போயிடுவான். ஓகே, இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ பாரதி ராஜான்னு ஒரு கலைஞன் கிராமத்து மனிதர்களை வைத்துக்கொண்டு அவங்க எமோஷனல் ட்ராமா வைத்துக்கொண்டு ஒரு மண் சார்ந்த படத்தை எடுக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ அவர் விற்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு மண்பானையில் ஊற்றி வச்சிருக்கிற ஒரு கம்பங்கூழு மாதிரி விற்கிறார். கொஞ்சம் மிளகா எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மோர் மிளகா எடுத்துக்கோங்க அப்படின்னு கம்பங்கூட அவர் விற்றுக்கிட்டே இருக்கிறாரு. கம்பங்கூட வாங்கி குடித்தவனே கொஞ்ச நாள் கழித்து வேறு ஐட்டம் சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா, கம்பங்கூழ் குடிக்கிறத விட்டுட்டு பீஸா பர்கர் பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. கம்பங்கூழ் விற்கிறவர் அதே இடத்துல விற்றுக்கிட்டே இருக்கிறாரு. கஸ்டமர் வேறு இடத்துக்கு போயிட்டான். அப்போ அந்த படம் வந்து என்னாங்க, வேறு கலைகளுக்கு இல்லாத ஆபத்து சினிமாவுக்கு என்ன தெரியுமா ஆபத்து? நீங்கள் ஒருத்தன் கவிதை எழுதுறவன் இருக்கான், ஒருத்தன் வாசிக்கிறதுனால அவன் எழுதுறான், ஒரு ஓவியன் இருக்கான், அவன் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கான் வாழ்நாள் பூரா, பார்க்கறதுக்காக வரைகிறான். ஆமாம், ஒரு சிறுகதை எழுதுறவன், நாவல் எழுதுறவன், தனக்கான வாசகர்கள் வந்து சேர்ற வரைக்கும் அவனை நேரடியாக எதிர்பார்க்காம அவன் வந்து எழுதிக்கிட்டே இருக்கான். இந்த ஆர்ட் ஒர்க்லாம் அந்தரங்கமானது. சினிமாவில் என்ன சிக்கல் இருக்குன்னா, அவன் எழுதி வச்ச கதையை ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ணி ஒரு நடிகரை டேட்டு கொடுத்து அதுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை பிஸ்னஸ் பண்ணி ஷூட்டிங்லாம் எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கு விளம்பரம் பண்ணி அது விற்பனையாகி திரையரங்கத்துக்கு வரும்போது தேட்டருக்கு வந்து அவங்க ஒரு ரிலீஸ் டேட்டை அறிவித்த உடனே எதிர்பாராமல் ஒரு புயல் மழை வந்துருச்சு, ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது, ஒரு நாள் ரிசல்ட்டே தெரிஞ்சிடும், ஒரு நாள் புயல் வந்துருச்சு, ஏதோ ஒரு எதிர்பாராத சூழல் வந்துருச்சு, சென்னையை வெள்ளம் சூழ்ந்து விட்டது, இங்கே சூழ்ந்துச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது திருநெல்வேலி பக்கம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா இந்த தேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகிற டேட்டுக்குள்ளே ஸ்கூல் எக்ஸாம் வந்துருச்சு,
ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படப்பிடிப்பு அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அரசியலில் எதிர்பாராத ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவர் வந்து திடீர்னு சீரியஸ் ஆகிட்டாரு என்று ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுங்க. அவன் அடுத்த மாதம் 21 ரிலீஸ்னு வச்சுருப்பான். அன்னைக்கு பார்த்து ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான தலைவர் மண்டையை போட்டான்னு வச்சுங்க, தேட்டருக்கு கால் பண்ண மாட்டான். இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல. அப்புறம் என்னன்னா, ஒரு அடையாளம் பெற்ற படங்களை, வெற்றி படங்களை இயக்குனவங்களுக்கு அதே மனநிலையில் திரும்ப போவான். நீங்கள் ஒரு பிராண்டு ஷர்ட் வாங்குறீங்க, அதே மனநிலையில் தானே போறீங்க. அங்கே போனால் நல்லா இருக்கும், அந்த சட்டை சாயம் போகாது, ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே போவீங்க. ஃபிட்டிங் மாற்றிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கடையை மாற்றிடுவீங்க. ஆனால் சார், இப்போ ரீசெண்டாக வெற்றிமாறன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, விடுதலை 2 தான் என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பு, என்னுடைய ஒட்டுமொத்த அந்த சிந்தனையும் வந்துட்டு நான் அப்படியே வடித்து எடுத்த ஒரு படம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு வாட்டி விடுதலை 2 மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்கிறார். அவர் வெற்றி இயக்குனன்றக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன இந்த லிஸ்ட்டில் அந்த காலகட்டத்தில் வந்தால் தான் மணிரத்னம்னு ஒருத்தர், அவர் இவ்வளோ காலங்கள் தாண்டிடுச்சு, எத்தனையோ இயக்குநர்களை தாண்டி வந்துட்டார். இப்போ அவரோட தக் லைஃப் படத்தோட டீசர் வரும்போது கூட அந்த வரவேற்பு அப்படியே இருக்குது. அடுத்த மணிரத்னம் படம் என்ன பண்ண போகிறாரு, என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு இன்னும் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. அவர்கிட்ட மட்டும் என்ன இருக்குது அப்படி? அவருக்கு பின்னாடி ஒரு நிறுவனம் இருக்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. அவரும் ஃப்ளாப் படம் நிறையா கொடுத்துருக்காரு. அவர் எடுத்த படங்கள்லேயே மிகப்பெரிய அட்டர் ஃப்ளாப் படம் இருவருங்கிற படத்தை யாருமே பார்க்கல. மாபெரும் ஃப்ளாப். இப்போ பேசுகிறோம், பட் ஆயுத எழுத்து இல்லைங்க. அந்த படத்தை வந்து சில பேர் கொண்டாடுறான், சில பேர் சொல்லல. ஆமாம், ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவங்க, கொஞ்சம் ரசனையானவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நல்ல படங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடுறான். நான் இல்லைன்னு சொல்லலை. கமர்ஷியலாக ஒரு அட்டர் ஃப்ளாப் படம். ஆயுத எழுத்துன்னு ஒரு படம் சூர்யாலாம் நடிச்சு, அதெல்லாம் பெரிய ஃப்ளாப் படம். அவருக்கு நிறைய தோல்வி படம் இருக்குது. இந்த சிம்பு வச்சு ஒரு படம் எடுத்தார், சகிக்க முடியல. அது மணிரத்னம் படம் தானா அப்படின்ட்டு. சக்கச்சி வந்த வானம், விஜய் சேதுபதி, சிம்பு, எல்லாம் ஒன்றா. அது மணிரத்னம் படம் மாதிரியே இருக்காது, பேரரசு படம் மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்காது. நிறைய ஃப்ளாப்பு. பொன்னியின் செல்வன் படித்தவன்லாம் கொஞ்சம் பேர் டென்ஷன் ஆகிட்டான் இந்த படத்தை பார்த்துட்டு. ஆனாலும் ஏன் அவருக்கு நிற்கிறாருன்னா, அவருக்கு பின்னாடி ஒரு நிறுவனம் இருக்கிறது. என்ன நிறுவனம் சார் அது? அதாவது எப்படின்னா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு லாபி இருக்குது இந்திய அளவில். அவர் இங்கே மாதவன் வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் போய் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் வச்சு ஒரு கமிட் ஆகக்கூடிய ஒரு சோர்ஸ் அவருக்கு எப்போவுமே இருக்கு. ஓகே, ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களால் விரும்பப்படக்கூடிய, அவரை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதனால் அவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு வேறு காலகட்டங்களில் அவர் படம் எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு ப்ளஸ் இருக்குது, அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நவீன காலத்தின் மாற்றங்களை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஓகே கண்மணிங்கிற படம் லிவிங் டுகெதர்னு ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு 60 வயசு நிரம்பிய ஒருவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஒரு ஆம்பளை பொம்பளை அவனுங்களாம் போய் ரூம் எடுத்து வீட்டு எடுத்து தங்கிக்கிறாங்க, சேர்ந்து புருஷன் முன்னாடி மாதிரி வாழ்வாங்க, தாலி கட்ட மாட்டாங்க, ஒன்றா எப்போ வேணாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படிங்கிறது கலாச்சார அதிர்ச்சி. ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றவனால இதனால் தாங்கவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. அப்போ நம்ம பண்பாடு, கலாச்சாரம், நம்மளுடைய வாழ்க்கை முறை, குடும்ப முறை, இதுக்குள்ளே இருந்து சிந்திக்கும் போது ஒரு கலாச்சார அதிர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை சம்பந்தமாக ஒரு படம் எடுக்கிறாரு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி கதையும் அதுக்குள்ளே இணைச்சி 2 தரப்பையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குல்ல. ஒரு யூத் டைரக்டர் பண்ண வேண்டிய படத்தை காதல் கண்மணின்னு ஒரு படத்தை அவரால் எடுக்க முடியுது, சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ அவர் சிந்திக்கிற முறையில் அவர் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்காரு. ஓகே, அது பல பேரால முடியலை. இப்போ தக் லைஃப் வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், தக் லைஃப் வரைக்கும் அவருடைய நாயகன் படம்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படம் தான். அவருடைய பல படங்கள், அஞ்சலி, நாயகன், இதயத்தை திருடாது, என்ன நல்ல படங்கள் நிறைய வரிசையாக கொடுத்துருக்கிறாரு. அவரை தவிர்க்க முடியாது. ஆனால் அவர் அடுத்த அப்டேட்டுக்கு அவர் தன்னை தயாராக வச்சிருக்கிறாரு. எதற்குள்ளேயும் அவர் லாக் ஆகலை. எல்லா சமூகம் எதையெல்லாம் நம்புகிறதோ அதையெல்லாம் வந்து அவரை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இந்த முற்போக்கு சிந்தனை இருக்குல்ல, இந்த சிந்தனைக்குள்ளே அவர் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் தப்பிக்கிறார். 1. 2வது, கார்ப்பரேட் செக்டாரோட படம் பண்ணக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள், சூழல்கள் அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இல்லை, அப்படி பார்க்கும்போது வணிக ரீதியாகவும் தன்னை தக்க வைத்துக் கொண்டு, சிந்தனை ரீதியாகவும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு, 2ஐயும் வந்து ஒரு சமதளத்தில் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து மணிரத்னம் இருக்கனால மிக நீண்ட பயணமாக, நான் ஸ்கூல் படிக்கும் போது மணிரத்னம் பெரிய டேரக்டருங்க, நான் காலேஜ் படிக்கும் போதும் மணிரத்னம் பெரிய டேரக்டருங்க, நான் சினிமாவுக்கு வந்த முன்னாடி கூட மணிரத்னம் பெரிய டேரக்டருங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இருக்கேன். ஓகே, அது வந்து உண்மைதான். மறுக்க சங்கர் அந்த வாய்ப்பு தவற விட்டாரா? ஏன்னா நீங்க சொல்ற அந்த கார்ப்பரேட் செட்டப் இல்லை, அதாவது எல்லாமே நம்பி. சங்கருக்கும் மணிரத்னத்துக்குமான மிக முக்கியமான வேறுபாடு, மணிரத்னம் வந்து பிரம்மாண்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டவர் அல்ல. நீங்கள் பிரம்மாண்ட படங்கள் எடுக்கிறது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறவங்க, இப்போ நீங்கள் பாகுபலி மாதிரி படம் எடுக்கிறவங்க,
அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து ஆபாவானன்னு ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு ஒரு வரிசை உள்ள வந்து பிரமாண்ட படங்கள், ட்ரெயினை கவுத்துறது, அந்த மாதிரி படம்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ வெற்றிமாறன் கவுத்துன ட்ரெயினை அப்போ அவங்க கவுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உண்டு எப்போவுமே. பிரம்மாண்ட படங்களை எடுக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு அந்த படம் ஓடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை, விழுந்துச்சுன்னா திரும்ப எந்திரிக்க முடியாது. நீங்கள் 19வது மாடியிலேருந்து குதிச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஆவியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல் மாடியிலேருந்து குதிச்சா ஒரு ஏதாவது கால் சுழுக்காத. ஆமாம், பிரம்மாண்ட படம் எடுக்கிறவங்களுக்கு அதிக பொருட்செலவில் எடுக்கிறதுனால சினிமா வெற்றி தோல்வியை உறுதிப்படுத்த முடியாத ஒரு தொழில். அவங்க தோற்று போகும்போதோ அல்லது அவங்களுக்கு போதிய கவனம் பெறாமல் வசூல் பெறாமல் போகிற போதோ மீண்டு எடுவது சிரமம். அதில் சங்கர் மாட்டிக்கொண்டார். மணிரத்னத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டால் பிரம்மாண்டம் பண்ணுவார். எளிமையான கதை. இப்போ நான் சொன்ன ஓகே காதல் ஓகே கண்மணி படம் வந்து என்ன பிரம்மாண்டம் இருக்குது? ஒரு லவர் பாய் அவனுக்கு பிடிச்சவரோட சுற்றுறேன், அவ்வளோதான கதை. அதில் என்ன செலவு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த காணாமல் போயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ இல்லை சினிமாவில் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் காரணம் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு காரணம் அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? அதாவது இவ்வளோ பேரும் போனதுக்கு ரீசன் வந்து ஒரு ரீசன் இது ரசனை மாற்றம். அது மிக முக்கியமான காரணம். ரசனை மாற்றம், வாழ்வியல் மாற்றம். நம்ம ஒரு இடத்துல மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுவோம். ஒரு வாழ்க்கை இப்போ நீங்கள் வேட்டி கட்டி பழகினவன் இருக்கான்ல, வேற ட்ரெஸ் போட மாட்டான். அது மாதிரி காத்தோட்டம் எதுவுமே கிடையாதுங்க. லுங்கி கட்டினா கூட அவ்வளோ காற்று வராதுங்கன்னு சொல்கிறாங்களா இருக்கான். ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறொரு வாழ்க்கை முறைக்கு உங்களால் தயாராக முடியாது. ஒரு செயலை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், அந்த செயலுக்கு பேர் பாவம். அதே செயலை திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் சுபாவம். ஓகே. ஒரே மாதிரியான மைண்ட் செட் உள்ள படங்களை திரும்ப திரும்ப எடுப்பதன் வழியாக ஆடியன்ஸ் டயர்டாயிடுறான். அதனால் இவர் அப்படி படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் பார்த்துக்கிட்டே இருப்பானா, அவன் அடுத்த வேடிக்கைக்கு போயிடுறான். இதுதான் காரணம். ரசனை மாற்றம் மிக முக்கியமானதான், முக்கியமான காரணம். அந்த ரசனை மாற்றத்துக்கு கலைஞனும் தயாராக இருந்தால் ஆடியன்ஸ் கூட வருவான். ஓகே. ஏதாவது ஒரு புள்ளியில் உங்கள் ரசனை நின்று விட்டது, நீங்கள் பழைய பெருசுகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பாசமலர் மாதிரிலாம் படம் வரமாட்டேங்குது அப்படிமா. அதுக்கு பின்னாடி தான் முள்ளு மலர்னு தங்கச்சி கதை வந்திருக்கு. அடுத்த தலைமுறையில் கிழக்கு சீமையில் தங்கச்சி அண்ணன் கதை தான் வந்திருக்கு. அப்போ தலைமுறையாக காதல் கதையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சி பாசமாக இருந்தாலும் சரி, அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணிடுவான்னா பாசமலர் மாதிரி அந்த மாதிரி படம் கிடையாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இளையராஜாவை தாண்டி சில பேர் வரவே மாட்டான். ரகுமானா, ஐயோ இளையராஜா தாங்க, அது தாய் மடியில் படுக்கிற மாதிரி ஒரு சொகங்க, அது முடியுவாங்க. இதெல்லாம் மாடி தோட்டங்கன்னு சொல்கிறேன் இருக்காங்க. நிலத்தில் தோட்டம் வைக்கிறது வேறங்க, அது மாடி தோட்டங்க சொல்கிறவே இருக்கான். இப்போ ரசனை மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிற இடத்துல வேற வேற ஜெனரேஷன் வந்து அதை ஏற்றுக்குருவான். 30 வயசுக்கு கீழானவர்கள் தான் அதிகமாக படம் பார்ப்பாங்க. அந்த யங்ஸ்டரை வந்து திருப்திப்படுத்துகிற இடத்துல டைரக்டர் வயசு வந்து 40 ஆகும், 50 ஆகும், 60 ஆகும். இந்த 30 வயசுக்காரனுடைய மைண்ட் செட்டை, அந்த இளமை மனதை யார் தக்க வைத்துக் கொள்கிறானோ அந்த கலைஞன் இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்கலாம். ஓகே. இல்லாட்டினா அடுத்த ஜெனரேஷன் வந்து காலி பண்ணிடும். இல்லை, அந்த ஆபத்து இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்களை யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே இருக்கு. யாருக்கு இருக்குன்னா எல்லாருக்குமே இருக்கு. மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ். ஆமாங்க, நீங்க வாரம் அட்டையில வந்து அமீர் படம் தான் வரும். அபரிதி வரும் அந்த டயத்தில். ஆனந்தவுடன் அட்டையில எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் வந்து கொதிக்கிறார் அனல் அமீர்னு வரும். அப்புறம் என்ன பண்ணிட்டான், அப்புறம் பாரஜித் வந்தோடனே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாறும். அப்புறம் அது மாரி செல்வராஜ் வந்தோடனே பாரஜித் பலசாயிரும். அப்புறம் லோகேஷ் கனகராஜ்கிட்ட வந்துடும். இது மியூசிக் சேர் யார்கிட்டையுமே இருக்காது, இவர்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் நெல்சன் படத்தை பற்றி ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்படி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இது யாருக்கும் சொந்தமானது கிடையாது. சினிமாவை பொறுத்தவரையில் இது வந்து இவருக்கு நிரந்தரமாக பட்டா எழுதி கொடுக்குற எதுவும் சொல்ல முடியாது. இது சுழண்டுக்கிட்டே இருக்கும். திருவிழாவில் ராட்டினம் சுற்றுறது மாதிரி தான். ஒரு ஆளையாக ஏற்றுறாங்க, திரும்ப இறக்கி விட்றாங்கல்ல. ஆமாம், சினிமாங்கிறது ராட்டினம் சுற்றுறது மாதிரி தான். நம்மளே ராட்டினத்தில் சுற்றிட்டே இருக்க முடியுமா? இறக்கி விட்ருவாங்க. அது ஏற்றுக்கொள்கிற மனம் வந்து கலைஞனுக்கு வராது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.